வணக்கம். நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் காணா வாழைக்கீரை அப்படின்ற முக்கியமான ஒரு கீரை. இதை பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி புல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணுக்குட்டி பசுமாடெல்லாம் அதிக அளவில் இந்த இலைகளை விரும்பி சாப்பிடும் அப்படின்ற காரணத்தினால காணா வாழைக்கீரைக்கு கன்றுக்குட்டி புல் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த கீரையை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் கரெக்டான அளவில் சமநிலையில் பராமரிக்க முடியும். உடல் சூடு அதிகமான காரணத்தினால ஒரு சிலருக்கு சிறுநீர் கடுப்பு ஏற்படும் இல்லையா? சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்குது அப்படின்னா அதையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த காணா வாழை கீரையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சிறுநீரகம் உறுப்பு கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகம் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். மூலவியாதி இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக மூலவியாதியினால் ரத்தப்போக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கும் இல்லையா? இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ரத்தப்போக்கையும் படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா காணா வாழைக்கீரையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ ப்ளீடிங் பைல்ஸ் இருக்குது அப்படின்றவங்க ஒரு கைப்பிடி அளவு இந்த காணா வாழைக்கீரை எடுத்துக்கோங்க. கூடவே சம அளவில் துத்திக்கீரை எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. இந்த 2 கைப்பிடியும் நல்லா சேர்த்து அரைத்து மைய விழுது மாதிரி அரைத்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு காடா துணியில் சுத்தமான காட்டன் கிளாத் நடுவில் வைத்து நல்லா பிழிந்து எடுத்தீங்க அப்படின்னும் போது அதோட சாறு கிடைக்கும் இல்லையா? இந்த சாறு 25 மில்லி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டின்னு 10 நாட்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே மூலவியாதியினால் ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு படிப்படியாக நாளடைவில் கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட மட்டும் இல்லை, பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான கீரையில் இந்த காணா வாழையும் ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமான காரணத்தினால வெள்ளைப்படுதல் ஏற்படும் இல்லையா? இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாய் புண்ணு, நாக்கு புண்ணு, உதட்டு பகுதியில் புண்ணு, ஒரு சிலருக்கு தொண்டை பகுதியில் உள்ளுக்குள்ளே புண்ணு இருக்கும், இல்லை தொண்டை கரகரப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? கல்லுப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க வைத்த தண்ணியில் வாய் கொப்பளிப்போம், மவுத் கார்கல் செய்வோம் இல்லையா? அதே மாதிரி இந்த காணா வாழை கீரை இலைகள் கிடைத்தது அப்படின்னும் போது சும்மா ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க, 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது வடிகட்டி மவுத் கார்கல் மாதிரி நீங்கள் செய்யலாம். மவுத் கார்கல் வாய் கொப்பளிச்சு துப்பிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது வாய் பகுதியில் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறுறதோட மட்டும் கிடையாது, வாயோட பற்களில் இடுக்கில் தங்கியிருக்கக்கூடிய கிருமிகளை இயற்கையாகவே வெளியேற்றம் செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த மவுத் கார்கலில் அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் இல்லை, உடம்புல எங்கேயாவது புண்ணு இருக்குது, நாள்பட்டு அந்த புண்ணு ஆறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னும் போது இந்த காணா வாழை இலை கீரை எடுத்து நல்லா அரைத்து தண்ணி சேர்த்து திக்காக விழுது மாதிரி அரைத்து உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருக்கோ அந்த புண்ணு மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பற்று மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது அந்த புண்ணோட ரணம் இயற்கையாகவே ஆறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னும் போது 10ல் ஒருத்தருக்கு கால்களில் குழிப்புண் இருக்கும் இல்லையா? இந்த குழிப்புண் அதிகமாக இருக்குது, புண்ணோட ரணம் ஆறாமல் இருக்குது அப்படின்ற நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த காணா வாழை இலைக்கீரை கிடைத்தது அப்படின்னும் போது நல்லா அரைத்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், காலில் எந்த இடத்துல குழிப்புண் இருக்கோ அது மேலே இதோட சாறு மட்டுமே நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இந்த புண் ஆறுறது நாளடைவில் நல்லாவே தெரியும். ரொம்ப குறிப்பாக குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு உங்கள் டெஸ்டோஸ்டிரோன் அளவையும் அதிகப்படுத்தும், விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம், இது ரெண்டுத்தையும் இயற்கையாகவே அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா காணா வாழைக்கீரை இலைகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கீரையை நீங்கள் எப்படி சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா, குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் இந்த கீரையோட துவரம் பருப்பு சேர்த்து கூடவே முருங்கை பூ, முருங்கை இலை கிடையாது, முருங்கை இலை கீரைன்றது தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம் வேக வைத்து, முருங்கை பூ சேர்த்து துவரம் பருப்போட இந்த காணா வாழை இலைக்கீரை இது எல்லாத்தையும் கூட்டு மாதிரி சமைத்து சூடான சாதத்தில் நெய்யோடு சேர்த்து பிசைந்து தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 10 நாட்களுக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ஆண்களுக்கு அஃப்ரோடிசியா குணம் இதில் அதிக அளவில் இருக்கிறதால இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஆண்மையை அதிகப்படுத்தும், ஃபர்டிலிட்டி கவுண்ட்டை அதிகப்படுத்தி இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா இந்த வகை கீரையில் அதிக அளவில் இருக்குது. இதனால் காணா வாழை கீரை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு. Thank you. முகத்தில் முகப்பரு இருக்குது, இல்லை முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்க இந்த கீரையை மட்டுமே நல்லா அரைத்து தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைத்து சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 10 மில்லி சாறு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கூடவே அதில் தேவையான அளவு கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் முகப்பரு கரும்புள்ளி எங்கே இருக்கோ அந்த இடங்களில் மட்டுமே இதை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் முகப்பரு கரும்புள்ளி இது ரெண்டுமே இயற்கையாகவே மறையிறது நாளடைவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும்.